ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக குழந்தைங்களுக்கு பாவுபஜி மசாலா பண்ணலான்னு ஒரு குக்கரில் பட்டர், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து வதக்கிக்கிட்டேன். 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது, 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 1 குடமிளகா பொடியாக நறுக்குனது சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டேன். பொடியாக கட் பண்ண 2 தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டேன். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தனிமிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், பாவுபஜி மசாலா 2 டீஸ்பூன் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டேன். கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறிகள்லாம் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு 1 கப், முட்டைக்கோசு பீன்ஸ் 1 கப், கேரட் பீட்ரூட் 1 கப், பச்சை பட்டாணி 1/2 கப், காலிஃப்ளவர் 1 கப் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தண்ணி சேர்த்துட்டு 5 விசில் கொடுத்து எடுத்துக்கிறேங்க. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு காய்கறிகள்லாம் மத்து வச்சோ இல்லைனா மேஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு இருக்கணுங்க. மசாலாவுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக கடாய் சூடு பண்ணிவிட்டு பட்டர் சேர்த்துட்டு கஸ்தூரி மேத்தி பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழைகள் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் பாவுபஜி மசாலா சேர்த்து நல்லா வதக்கிட்டு பாவுபஜி மசாலாவோட சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் வேறு லெவல்.